அவ்ளோ கஷ்டமா இருந்துச்சுன்னா, எதுக்கு இப்படி பெரிய இடத்துல சம்மந்தம் பேசுறீங்க? இதுக்கே இப்படி கணக்கு பாத்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணி குடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்களோ? நான் செலவு பண்ண மாட்டேன்னு சொல்லல. ஆனா தேவையில்லாம பண்ண வேண்டாம் தான் சொன்னேன். அத நீங்க செலவு பண்ணாம இருங்க. இனிமே என் லைஃப், ஸ்டேட்டஸ்ன்னு எல்லாமே மாறிடும். கல்யாணத்துக்கு அப்புறம் தீபாவளி, பொங்கல் அது இதுன்னு ஏகப்பட்ட செலவு வரும்க்கா. நம்ம தகுதி இதுதான் சொல்லிட்டு சீர் செஞ்சு தயவு செஞ்சு என்ன இன்சல்ட் பண்ணிடாதீங்க. இப்பவே சொல்லிட்டேன், அந்த ஃபேமிலியோட ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி செய்யணும். ராதிகா, நீ சந்தோஷமா இருப்பேன் அந்த சம்மதத்தையே ஒத்துக்கிட்டோம். நீயும் எங்களை கஷ்டப்படுத்தாம என்ன பண்ணணுமோ பார்த்து கவனிச்சு நடந்துக்கோ. இப்ப என்ன, உன் பணத்தை நான் எடுத்து செலவு பண்ணிட்டேன்னு சொல்லி காட்டதான் வந்தியா? அரவிந்துக்கு பிடிக்கும்னு ஒரு வாட்ச் வாங்கினேன். நாளைக்கே அதை ரிட்டர்ன் பண்ணிட்டு உன் பணத்தை திருப்பி கொடுத்துடுறேன். ஓகேயா? ஏய், இப்படி எது சொன்னாலும் சட்டு சட்டுன்னு கோவப்படாத. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆசைப்பட்டு வாங்கிட்டல, சந்தோஷமா கொடு. ஏன் பணம்னு நான் சொல்ல வரல. எங்க இருந்தாலும் எவ்வளவு பணம் இருந்தாலும் சரியான தேவைக்கு மட்டும் அதை பயன்படுத்துறது எப்பவுமே நல்லது. ஹாய் அரவிந்த். ஹாய். Wish you a many more happy returns of the day. தேங்க்ஸ். நீங்க என்னோட செலிப்ரேட் பண்ண போற ஃபர்ஸ்ட் பர்த்டே இது. சோ ரொம்ப மெமரபிளா இருக்கணும்னு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொன்னேன். தேங்க்ஸ். இட்ஸ் மை பிளஷர். உங்களுக்காக ஒரு ஸ்மால் gift வாங்கிட்டு வந்திருக்கேன். பட் இட்ஸ் வெரி ஸ்பெஷல். என்ன gift இது? பிரிச்சு பாருங்க. என்ன இதெல்லாம்? உங்க ரேஞ்சுக்கு இல்லைனாலும் ஏதோ என்னால முடிஞ்சது. ஆமா, இது ரொம்ப காஸ்ட்லியாச்சே. உங்க மேல உள்ள லவ் விட இதெல்லாம் ஒன்றும் காஸ்ட்லி இல்ல. இல்ல, நான் இந்த மாதிரி காஸ்ட்லியான விஷயங்கள் எல்லாம் விரும்ப மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் நீ பர்த்டேக்கு ஆசைப்பட்டு வாங்கி கொடுக்குற, அதனால இந்த ஒரு தடவை மட்டும் வாங்கிக்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு உங்க பர்த்டேங்கிறதுனால என்னோட ட்ரீட் நான் தான் பில் பே பண்ணுவேன். சரி. எனக்கு சுத்தமா சமைக்க வராது. கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு பிடிச்ச டிஷ் எல்லாம் செய்ய கத்துக்கிறேன். பரவாயில்ல. சார் பில். இதோ. ஒரு நிமிஷம், நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஒரு 2 minutes.
ஓ, பில்லு கொடுத்தது, gift வாங்கினது எல்லாம் ரஜினியோட கார்டு வச்சு தானா? அரவிந்த் போலாமா? போலாமே. போலாம். ரஜினி, ஆ. இந்தா 2 பேருக்கும் தயிர் சாதம் கொண்டு வந்தேன், சாப்பிடுவோம். நல்லா இருக்கு. ரஜினி, என்னடி? என்ன ஏதாச்சும் பிரச்சனையா? ஏய், உன் முகம் ஏன் இவ்ளோ வாடி போயிருக்கு? அங்க வந்து சாப்பிடாம இங்க ஏன் எடுத்துட்டு வர சொன்ன? அதுவும் தயிர் சாதம் போதும்னு சொல்லிட்டேன். ராதிகா கிட்ட போய் பேசிட்டு வந்தா அனிதா. நினைச்சேன் உன் முகம் வாடுதுன்னா வீட்ல ஏதாவது நடந்திருக்கும்னு எனக்கு தெரியும். சரி, என்ன ஆச்சுடி? காலையில எந்திரிச்சு மொபைல பாக்குறேன், 75,000 ரூபாய் எடுத்திருக்காங்கன்னு மெசேஜ் வந்திருக்கு. என்னது, 75,000மா? அவ்வளவு பணத்தை போய் எடுத்து என்னடி பண்ணா? அரவிந்துக்கு gift கொடுக்க ஒரு வாட்ச் வாங்கியிருக்கா. அப்பாவை அடிச்சது 6 இல்ல, செஞ்சுரி. உன் கிரவுண்ட்ல உனக்கு பதிலா இறங்கி ஆடுறவல்ல. கேம் அப்படிதான் இருக்கும். சரி, நீ என்ன சொன்ன? இது நமக்கு தகுதிக்கு மீறினதுன்னு சொன்னேன். உன் தகுதியும் என் தகுதியும் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டான். உன்னை தவிர உங்க வீட்ல எல்லாருமே தெளிவா இருக்காங்க. நீ மட்டும் தாண்டி இப்படி இருக்க, பைத்தியக்காரி. ஏய், இருடி இருடி, நான் பாக்குறேன், நீ சாப்பிடு. யாரடி மெசேஜ்? எல்லாம் வேண்டியவங்க தான். நீ சாப்பிடுற தயிர் சாப்பாடுக்கு பில் அனுப்பிச்சிருக்காங்க. ரொம்பலாம் இல்ல, ஜஸ்ட் 3,000 மட்டும்தான். என்னடி சொல்ற? புரியலையா? அவ உன் கார்டை எடுத்துட்டு போய் அரவிந்துக்கு ட்ரீட் கொடுத்துட்டு இருக்கான். உன் உழைப்பு, உன் காசு, உன் காதல், உன் வாழ்க்கைய அவங்க வாழ்ந்துட்டு இருக்கா. நீ என்னடா இங்க இப்படி அனிதா, புரிஞ்சுக்கோ. இந்த வார்த்தை இன்னொரு முறை சொல்லாத ப்ளீஸ். இனிமே அது அவ காதல், அவ வாழ்க்கை. எனக்கு அதுல எந்த உரிமையும் இல்ல, அது எனக்கு தேவையும் இல்ல. பேசாம மொபைலை வச்சுட்டு வந்து சாப்பிடு. இதையும் சேர்த்து நீயே சாப்பிடு. என்னாலலாம் உன்ன மாதிரி கல்ல இருக்க முடியாது. சாப்பாடா சாப்பாடு. ஹாய் ரஜினி. இங்க எதுக்கு வந்த? தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ்? என் பர்த்டேவை ரொம்ப அழகா மாத்தினதுக்கு. வாட்? என்ன உளர்ற? ஆமா. எனக்கு விஷ் பண்றதுக்காக போனை வச்சுக்கிட்டு நீ வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது லாஸ்ட் மினிட்ல உன் தங்கச்சி போனை வாங்கி விஷ் பண்ணா. அவ குரல்ல விஷ் பண்ணது நீதான்னு நினைச்சுக்கிட்டேன். என் பர்த்டே அன்னைக்கு சாப்பிட்ட லஞ்சு, எனக்காக வாங்கின கிஃப்ட் எல்லாமே உன் கார்டில் வாங்கினது தான். நேரடியாக எனக்கு நீ விஷ் பண்ணலனாலும் இப்படி மறைமுகமா என் பர்த்டே ரொம்ப ஸ்பெஷல் ஆக்கிட்டேன். அதுக்கு தான் தேங்க்ஸ்.
சும்மா ஏதாவது கற்பனை பண்ணிட்டு இருக்காத. அப்படி ஏதாவது யோசனை இருந்தா அதெல்லாம் அழிச்சிரு. ரஜினி, நமக்குள்ள இருக்க லவ் பென்சில்ல எழுதிட்டு ரப்பர்ல அழிக்கிறது இல்ல. நம்ம விதி உணர்வுகளால எழுதியிருக்கு. நீ உன் தங்கச்சியை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சாலும் விதி மறைமுகமா நம்மளை கனெக்ட் பண்ணுது. பாத்தியா, நீ எவ்வளவு தூரம் என்னை விட்டு விலகி நின்னாலும் நமக்குள்ள இருக்க பந்தம் ஒருபோதும் மாற போறதில்ல. அதை ஞாபகம் வச்சுக்கோ. பாய், ஹாவ் அ நைஸ் டே. அம்மா, சீக்கிரமா சாமி கும்பிட்டு கிளம்பிடலாமா? எனக்கு வேலை இருக்கு. ஏய், உள்ள வரும்போதே போலான்னுகிட்டு பேசாம வாடி. சாமியை நல்லா கும்பிட்டு போனாதான் உன் வேலையெல்லாம் நல்லபடியா நடக்கும். எனக்கு தெரியும். இதுக்கு தான் நான் அப்பவே வரலன்னு சொன்னேன். எதுக்கு இப்படி அடம் பிடிச்சு கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? கோயிலுக்கு எதுக்கு வருவாங்க? பேசாம வாடி. தீர்க்க சுமங்கலி பவா மனோரஞ்சிதா பல சித்திரஸ்து. வணக்கம் வாங்கம்மா, வாங்க. ஆ, ஒரு அர்ச்சனை அர்ச்சனை பண்ணணுமா? இந்தாங்க. பண்ணிடலாமா? பேர் நட்சத்திரம் சொல்லுங்க. ஏய், உங்க அப்பா பேரு சொல்லுடி. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்னியகுமாரி சிதிமஹே தன்வந்தரி பிரசோதயாத். சொல்லுங்க. அப்பா பேரு மாரிமுத்து. ஆ, மாரிமுத்து நாமதேயஸ்ய அந்த பேர் தான். சதய நட்சத்திரம், கும்பராசி. சதய நக்ஷத்ராணாம் கும்பராசியாம் ஜாதஸ்ய சக குடும்பானாம் க்ஷேமஸ்தைரிய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கியைஸ்வர்யாணாம் அபிவிருத்தியர்த்தம். ஓம் தேவ்யே நமஹ. மா. ஓம் துர்காயே நமஹ. ஓம் திரிபுரேஸ்வரியே நமஹ. ஓம் யசோதா என்னம்மா பண்ற? இருடி சொல்றேன். ஓம் நாராயண வரப்பிரியாயே நமஹ. ஓம் முதல்ல சாமி கும்பிடு. குலதாதாயே நமஹ. ஓம் மங்கல்யாயே நமஹ. ஓம் குலவர்தின்யே நமஹ. ஓம் ஆகாசகாமின்யே நமஹ. ஓம் வாசுதேவ பகின்யே நமஹ. ஓம் திவ்யாம்பரதராயே நமஹ. கடவுளே, ஓம் கட்ககே இந்த உலகத்துல எங்கேயோ அவர் இருக்காருன்னு நம்புறேன். எங்க இருந்தாலும் அவர் நல்லா இருக்கணும். ஓம் கிருஷ்ணாயே நமஹ. ஓம் குமாரியே நமஹ. ஓம் பிரம்மச்சாரிண்யே நமஹ. மா, ஸ்ரீ இதெல்லாம் ரொம்ப ஓவர்மா. சதநாமாவளி சமாப்தம் கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. சீர்வஸ்வ மாயுஷ்யே மாரோக்யே மாவிதா சோபமானம் மகீயதே. தானியம் தனம் வசும் பகுபத்ர லாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயுः சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி. தீர்க்க சுமங்கலே பவ சர்வாபிஷ சித்திரஸ்து சகல ஐஸ்வர்ய அபிவிருத்திரஸ்து. வா. மா, ம்? என்னம்மா இதெல்லாம்? இப்ப எதுக்கு திடீர்னு அப்பா பேர்ல அர்ச்சனைலாம்? இன்னைக்கு எங்க கல்யாண நாள் டே. மா, நீ ஏமா இப்படி இருக்க? உனக்கு நிஜமாவே அப்பா மேல கோவம் வரலையா? உங்களுக்கு எல்லாம் அவர் அப்பாங்கிற வார்த்தையா தான் தெரியும். ஆனா நான் அவர் கூட வாழ்ந்திருக்கேன். அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது. என்ன வாழ்க்கையோ என்ன புரிதலோ. அப்பாவை நீ புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்ததெல்லாம் இருக்கட்டும். அக்காவை நீ புரிஞ்சுக்கிட்ட மாதிரியே தெரியலையே. இந்த அர்ச்சனை விஷயம் மட்டும் அக்காக்கு தெரிஞ்சதுன்னா உனக்கு ஒரு திருவிழாவே நடத்திடுவா. தெரியும்ல? கொஞ்ச நேரம் நிம்மதியா இருந்தேன். அது உனக்கு பொறுக்கலையாடி? அவ பேரை சொல்லி ஏண்டி மிரட்டுற? மிரட்டலம்மா. நீ அப்பாவை பத்தி ட்ரீம்ஸ்ல இருந்துட்டு அக்காவை மறந்துடக்கூடாது பாரு. சும்மா ஞாபகப்படுத்தின. திவ்யா, தயவு செஞ்சு இத பத்தி அவகிட்ட சொல்லிடாதடி. நான் ஏதோ என் மன அமைதிக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எனக்குன்னு இந்த சந்தோஷம் கூட இருக்க கூடாதா? அவளுக்கு தான் புரியல. நீயாச்சும் புரிஞ்சுக்கோடி. அம்மா, நான் உனக்கு ப்ராமிஸ் வேணாலும் பண்ணி தரேன். என் வாயில இருந்து ஒரு விஷயமும் வெளியே வராது. ம், என்ன நீ நம்பலாம். எனக்கு இது போதும் திவ்யா. ஹே பாட்டி ஏய், பாயாசம் செஞ்சிருக்காங்க. அமைதியா இருடா. ஹே பாட்டி ஒழுங்கா உட்காரு. பாயாசம் செஞ்சிருக்காங்க. ஒரு இடத்துல அசையாம உட்காரு. அப்பதான் பாட்டி உனக்கு பாயாசம் ஒரு கொடுப்பாங்க. இடத்துல அசையாம உட்கார்ந்துட்டு இருக்க ஆளுக்கு தான் பாயாசம் கிடைக்கும்னா நம்ம வீட்ல முரளிக்கு மட்டும்தான் கிடைக்கும். இப்போ எதுக்கு நீ என்ன பத்தி பேசிக்கிட்டு இருக்க? சும்மா இருக்க முடியாதா? எல்லார பத்தியும் பெருமையா பேச முடியுமா?
உனக்கு தான் அந்த ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்கு. உன்னை என்ன பண்றோம் பாரு. அம்மா, முரளி அண்ணா. ஏய், 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 ஏய். சின்ன குழந்தைய சும்மா உட்காந்துருக்கா, நீ என்ன இப்படி ஓடி வர? ஒரு நிமிஷம் பார்க்கலன்னா எல்லாம் கீழே விழுந்திருக்கும். அவன் தாமா. போ, போய் உட்காரு போ. சி போடா. இரு, உனக்கு இருக்கு. பாட்டி எனக்கு தான் ஃபர்ஸ்ட் பாயாசம். இருடா தங்கம், உனக்கு தான் ஃபர்ஸ்ட், உனக்கு இல்லாததா? ம். சங்கரி, பாயசம் சூடா இருக்கு, எடுத்து அவனுக்கு கொடு. சரிம்மா. அம்மா, அர்ச்சனா பாயாசம் அசத்துறியம்மா. ஏய், நீ கொஞ்சம் சும்மா இருடி. ஏண்டி? ம். என்ன நெய்யில வறுத்த முந்திரி வாசம் வெளியில வரைக்கும் வருது? மாப்பிள்ளை வாங்க, பாயசம் சாப்பிடுங்க. சங்கரி, பாயசம் எடுத்து மாப்பிள்ளை கொடு. குடுமா குடு. முரளி, நீ சாப்பிடுற, வா. போமா, எனக்குலாம் வேண்டாமா. டேய் முரளி, அந்த மொபைல் எங்கேயும் போயிடாது. அத கீழே வச்சுட்டு முதல்ல இதை எடுத்துக்க போறியா இல்லையா? அப்பயும் அந்த மொபைலை கீழே வைக்கிறானான்னு பாருங்களேன். அட போக்கா, சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டு. என்ன பெரிய டிஸ்கஷனே நடக்குது போல இருக்கு. ராதிகா, பாயசம் எடுத்துக்கோடி. பாயாசமா? அம்மா, திட்ட மட்டும் செய்றேன், எல்லாரையும் சாப்பிட சொன்ன. என்ன சாப்பிட சொன்னியா? என்னடி நீ, உனக்கு இல்லாத பாயசமா? எடுத்து குடி. ம். பாயாசம் நல்லா டேஸ்டா இருந்துச்சா? குடிங்க குடிங்க, எல்லாரும் நல்லா குடிங்க. ஆனா ஏன் எதுக்குன்னு மட்டும் கேட்றாதீங்க. அப்புறம் அம்மாக்கு கல்யாண நாள்னு நான் சொல்ல வேண்டியது வரும். அம்மா, அப்படியாமா? அதுக்காகவா பாயாசம்? ஏய், சத்தம் போடாம பாயசத்தை குடிச்சிட்டு இடத்த காலி பண்ணுங்கடி. அவளுக்கு தெரிஞ்சா பிரளயமே வந்துரும். என்னம்மா, என்ன விசேஷம் இன்னைக்கு? எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து என்ன ஸ்பெஷல் பாயசம்லாம் சாப்பிடுறீங்க? அது சும்மாதான். குழந்தைங்களாம் ஆசையா கேட்டாங்க, அதான் பாயசம் செஞ்சு கொடுத்தேன். நீ எடுத்துக்கோ ரஜினி. பாட்டி, உங்களுக்கு நாளைக்கும் கல்யாண நாள் வருமா? நாளைக்கும் இதே மாதிரி பாயாசம் செஞ்சு தருவீங்களா? டேய், பாட்டிக்கு கல்யாண நாள்னு உனக்கு எப்படி தெரியும்? திவ்யா சித்தி தான் சொன்னாங்க. டேய், சுச்சு, மாட்டி விட்டுட்டானே. இவளுக்கு மட்டும் தெரியுமா, இல்ல எல்லாருக்கும் தெரியுமா? அது இல்ல ரஜினி. அப்போ எல்லாருக்கும் தெரியும். ம்? ம், தெரிஞ்சுக்க வேண்டிய நாள் தான். அதுவும் இப்படி பாயசம் செஞ்சு கொண்டாடுற முக்கியமான நாள் தான். ஏன் திவ்யா, அம்மா இந்த மாதிரி முக்கியமான விஷயம்லாம் உன்கிட்ட தான் சொல்றாங்களோ? ஐயோ இல்லக்கா, அது கோவில். ஓ, கோயிலுக்கெல்லாம் போயிட்டு கொண்டாடிட்டு வந்திருக்கீங்களா? இல்லக்கா, நான் சும்மா தான் கூட போனேன். அம்மா அர்ச்சனை பண்ண பிறகுதான் எனக்கே தெரியும். அர்ச்சனை எதுக்கு? உங்களெல்லாம் விட்டுட்டு ஓடி போனவரு இப்போ உயிரோட இருக்காரா செத்துட்டாரானே தெரியாது. அவர் நல்லா இருக்கணுமா? என்னம்மா பண்ணிட்டு இருக்க நீ? இத போய் கண்ணுல ஒத்திட்டு இருக்க?
இதால உனக்கு எங்கேயாச்சும் எப்பயாச்சும் மரியாதையோ இல்ல கொஞ்சம் சந்தோஷமா கிடைச்சிருக்கா? இது அப்படியே கண்ணுல எடுத்து ஒத்திக்கிற அளவுக்கு இதுக்கு தகுதி இருக்கா? செஞ்சதான் செஞ்ச, எதுக்கு பாயசத்தோட நிறுத்திட்ட? நல்ல ஆடு கோழி எல்லாம் அறுத்து சமைச்சு அப்படியே உன் புருஷ போட்டோவை எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருந்தனா அதையும் எடுத்து வச்சு மாலையை போட்டு படையில போட்டு கும்பிடு. அது கூட எனக்கு சந்தோஷமா தான் இருக்கும். ரஜினி